எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் பாருங்க, எவ்வளவு வெட்கத்திற்குரிய காரியம். நாம சொல்லிக் கொள்ளுகிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. களிய கவலையில இருந்த மார்த்தாண்ட வரைக்கும் எடுத்து பாருங்களேன். யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா இன்னைக்கு இப்போ அவருடைய எடுத்துக்கொள்ளுதல் இருந்தால் நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் பங்கடையத்தக்கவளாய், இந்த உலகத்துக்கு நான் வெளிச்சமாயிருக்கிறேன், ஊரெல்லாம் நான் டார்ச் அடிக்கிறேன், நான் மனம் மாறுகிறவர்களுக்கு, ஆண்டவரே மனம் திரும்புகிறவர்களுக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டியாய் நான் இருக்கிறேன், நான் வாசனை உள்ள ஆண்டவரே மனம் வீசுகிறவரே வாசனை பொருளாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்ல முடியுமாங்க? ஓ வீட்டுல வந்து உன்னை விசாரித்தா உன்னை பத்தின வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா? அவ பலகீன பாத்திரம், எப்பொழுதும் தான் பிள்ளைகளுக்காகவே ஓடுகிற. என்ன குடும்ப ஜபம் நடக்கிறது இல்லை என்றால் மணிக்கூறு கணக்காய் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கலாம். உம்மை நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் தேவன் அப்பா. நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ வேதம் வாசிக்கிறவளாய் இருந்தால் உன்னை பற்றின ஆண்டவரே சப்பா விடுதலை எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னை பற்றின பறைசாற்றுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ அந்த மகளா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதத்தை வாசிக்கிறவளாய் இருக்கிறா பாருங்க. உன்னுடைய ஒளி வீசுது பாரு, உலகம் எல்லாம் கலிக்கிழமை முதல் ஆண்டவரை மார்த்தாண்ட வரைக்கும் ஒளி வீசுகிறது. ஐயோ இந்த மகளா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதத்தை வாசிக்கிறவளாய் இருக்கிறாள் என்று. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மகளுடைய வீட்டில ஜெபசத்தி துதி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், துதிகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவ ஒரு துதிக்கிற பிள்ளை, அவ ஒரு துதிக்கிற மகள். ஐயோ இந்த மகளா ஊரெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்லுகிற, வசனத்தை சொல்லுகிற மகள். ஒவ்வொரு வீடுதாரும் இவள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவள். நறுமணம் வீசுகுது பாரு, நீ உன்னுடைய ஒளியை வீசுது பாரு, நீ ஊரெல்லாம் போய் டார்ச் அடிக்கிற பாரு. இன்னைக்கு உன்னுடைய விளக்கு மங்கி எரியுது மகளே. பிதா வருகிற வரைக்கும் கனி கொடுக்கணும். மரம் எப்போதும் கனி கொடுக்கணுங்க. கனி இல்லாத மரமா நீ இருக்கிற. ஒரு காலத்துல கனி கொடுத்த, ஒரு காலத்துல அன்பு கூர்ந்த, ஆனா இப்ப உங்ககிட்ட அந்த அன்பு இல்லை. ஒரு காலத்துல நீ பரிசுத்தாவியோட அபிஷேகத்துல நீ நிரம்பின, ஒரு காலத்துல உன் பிள்ளைகளுக்காக நின்ன அந்த மகளா தன் பிள்ளைகளுக்காக முழங்கால நிக்கிற மகள். அவன் முழங்கால நின்று தன்னுடைய பிள்ளைகளுடைய வெற்றியை கண்டவள். ஒளி வீசிக்கொண்டே இருந்தாள். என்னுடைய தாய் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு வருடமும் பேச மாட்டாங்க. அக்கம் பக்கத்திலே இருந்த ஆண்டவரே வெறுமனியாய் கதை பேச மாட்டாங்க. காலையிலே ஆண்டவரே சமையல் வேலை முடித்தால் வேதத்தை எடுத்து கால்களை நீட்டி அந்த வராண்டாயில இருந்து வேதத்தை படித்துக் கொண்டே இருப்பார்கள் தகப்பன் வருகிற வரைக்கும். சாயந்தரம் 6 மணி ஆனால் பிள்ளைகள் வருகிறார்களோ, ஆண்டவரே கணவன் வருகிறார்களோ என்றெல்லாம் பாட்டு பாடி ஆராதனை பண்ண ஆரம்பிப்பாங்க. இரவு 9-10 மணி வரை தூங்குற வரைக்கும் என் தாய் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு அவர்கள் படுக்கையில இருக்கும்போது அந்த ஊரே கேக்குது. இந்த ஊருக்கு வெளிச்சமாயிருந்தால் இந்த ஊருக்கே அவருடைய சத்தம் கேட்கும். ஜெபிக்கிற சத்தம், சண்டை போடுகிற சத்தம் அல்ல, ஜெபிக்கிற சத்தம். இந்த ஊருக்கே கேட்கும். அவள் ஸ்தோத்திர பலி வாசிக்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவள் அமைதியிலிருந்து வேதத்தை படிக்கிற அந்த வாசனை இந்த ஆண்டவரே சப்ப கிராமம் முழுவதும் வீசி இருக்கிறது. எத்தனையோ இந்துக்கள் தேவன் அப்பா ஆண்டவரே பிள்ளைகளுடைய படிப்புக்காக அவர்களிடத்தில் வந்து கெஞ்சி நின்றதுண்டு. என் பிள்ளைகளுக்காக நீ ஒரு வார்த்தை சொன்னால் என் பிள்ளை பாஸ் ஆவான் என்று சொல்லி இன்னையில் படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு மகளை ஒரு வேரை துளிர்க்க செய்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கென்று நீ ஆண்டவரை ஒளிகொடி என்று சொல்லி
இன்றைக்கு அந்த மகளுடைய எல்லா பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் கர்த்தருடைய மகிமைப்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு மூலையில வேலை செய்து கொண்டிருந்தாலும் தேவனை மகத்துவப்படுத்துற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை எடுத்து இருக்கிறார்களா? 5 பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், 4 பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நீ செய்த ஊழியவன் பிள்ளைகள் செய்கிறதா? கனி இல்லைங்க. மரத்திலிருந்து விதைக்கிற ஆண்டவர் விழுகிற விதை பூமியில விழுந்து அதே போல இன்னொரு மரம் விளந்தது, கனி கொடுக்குதுங்க. ஆண்டவர் பூமிக்கு கட்டளையிட்டது பூமி மறந்து போகவில்லை. பூமி சொல்லுது, உம்முடைய பனியை பெய்ய வச்சாதான் நான் முளைக்க முடியும் என்று சொல்லி. அந்த பனி சொல்லுது, நான் ஆண்டவரை பெய்கிறேன் என்று சொல்லி. மழை சொல்லுது, நான் தேவனுடைய வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி. இயற்கை காற்று சொல்லுது, என் பிதாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று. சூரியன் சொல்லுகிறது, என்னை உதிக்க சொல்லும் பொழுது நான் கரெக்டா என்னை வச்ச காரியத்தை நான் செய்கிறேன். சந்திரன் சொல்லுகிறது, எனக்கு கொடுத்த ஓட்டத்தை நான் ஓடுகிறேன் என்று சொல்லி. நட்சத்திரங்கள் சொல்லுகிறது, எங்களை ஒளி கொடுக்க வைத்திருக்கிறார்கள், நாங்கள் ஒளி கொடுக்கிறோம் என்று சொல்லி. இந்த பூமி ஆண்டவர், இந்த வானம் சுருட்டப்படுகிற வரைக்கும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளி கொடுக்கும், கிரகங்கள் அதனுடைய வேலைகளை செய்யும் என்று சொல்லுது. ஆனால் தன்னுடைய சாயலிலே படைத்த ஜனங்கள் ஆண்டவர் அப்பா, தன்னுடைய ஆண்டவர் அப்பா ஜீவ வார்த்தைகளால உருவாக்கின ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவர் அப்பா. ஏன் அத்திமரம் பட்டு போச்சு தெரியுமா? ஏங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த முடிஞ்சா, அந்த வெளிப்பாடு இருந்தா நான் ஏன்பா இப்படி இருக்க போறேன்னு நீங்க நினைப்பீங்க. அவர் சொல்றாரு, என்ன நேசிச்சிருந்தால் அந்த வெளிப்பாடு உன் இருதயத்திலிருந்தே புறப்பட்டு வரும் அப்பா. அப்படிதான் உன் படைப்பு இருக்கிறது. அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் அப்ப வார்த்தைகளினால சொன்னார் பாருங்க. அவர் சபித்துட்டார், கனி கொடுக்கல. அத்திமரம் கனி கொடுக்கலங்க. வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட நீ மரமாயிருக்கிறன்றத மறந்து போகாத. அதனாலதான் அத்திமரத்தை அங்க வச்சு அவர் சொல்லாரு, ஆண்டவரே, அவர் ஆண்டவரை வார்த்தைகளினால உருவாக்கினார், வார்த்தைகளினால சபித்து உன்னை கொலை பண்ணுகிறார் என்பதை ஏன் மறந்து போகிறார்? வார்த்தை போதும் என்று அவர் சொல்லுகிறார். வார்த்தைக்கு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னார். வார்த்தை தாங்க எல்லாம், எல்லாமே வார்த்தை தானங்க. வார்த்தையினால தான் உன்னை உருவாக்கினார், வார்த்தையினால தான் உன்னை அழிக்கவும் போறார். அதை நீ மறந்து போகாத. அத்திமரத்தை வார்த்தைகளினால தான் உருவாக்கினார், வார்த்தைகளினால தான் அது பட்டு போயிற்று. நீ நினைக்கலாம், அவருடைய வார்த்தை நெருப்பாயிருக்கிறது. அக்கினி அபிஷேகம் என்பது என்ன தெரியுமா? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தை உனக்குள் நிலைத்திருந்தால் அது ஜீவன் நதியாய் புறப்பட்டு வரும், மற்றவரை மாற்றும். நீ தேவைக்கு மட்டும் வார்த்தையை பயன்படுத்துகிறாய். அற்புதத்தை கண்டவர்கள் மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆண்டவர் அப்பா, இந்த ஜனங்களுக்கு நான் இரக்கம் பாராட்டினது உண்டானால் சோதம் கோமோரோ அந்த பட்டண தேவன் அப்பா எப்படி அழிக்கப்பட்டதோ அதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அதை விட மோசமாயிருக்கும் என்றவர் சொன்னார். அவர்கள் எவ்வளவோ பரவாயில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன அந்த ஜனங்கள் எவ்வளவோ பரவாயில்லை என்றவர் சொல்றார். என் வார்த்தையை கேட்டு அனுபவிச்சு என்னுடைய அப்பத்தையும் ஆண்டவரை திராட்சரசத்தை வாங்கி பானம் பண்ணினதுக்கு அப்புறமும் நீ உணராமல் இருந்து உன்னுடைய சத்தத்தை நீ உயர்த்தாமல் இருக்கிறாய். எப்பவும் புலம்புறதா, வாழ்க்கையே புலம்புறதா. ஐயோ அப்படி இருக்குது, இப்படி இருக்கு, அப்படி பண்றதுன்னு என்னைக்காவது தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி இருக்கிறீர்களா? என் தேவன் பெரியவருங்க, என் தேவன் பெரியவருங்க. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஆண்டவர் அப்ப என்னை உருவாக்கி இருக்கிறார்.
அவர் வார்த்தையினால என்னுடைய சரீரத்தை உருவாக்கி இருக்கிறார். அவர் வார்த்தையினால எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தை அவருடைய கை, சொந்த கையினால உருவாக்கப்பட்டதுங்க. நானு அவருடைய சொந்த கரம் என்னுடைய ஆண்டவரை மாம்சத்தை உருவாக்கி இருக்குதுங்க. ஒரு தாயினுடைய கருவில குழந்தை உருவாகிறது அவருடைய சொந்த கரங்களினாலங்க, அவருடைய சொந்த கரங்களினாலங்க. இல்லையென்ற காலையில முளைத்து ராத்திரியே பிறக்க வச்சிருக்கலாமே குழந்தைய. 10 மாசம் வயிற்றுக்குள்ள இருக்கணும் அந்த குழந்தை. எதற்காக 10 மாசம் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கணும்? அவர் உருவாக்குறாருங்க, ஒவ்வொன்றாய் உருவாக்குகிறாருங்க. வசனம் படிக்கிறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மச்சங்கள், செடி கொடி மரங்கள் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார். எத்தனை வருடங்கள், எத்தனை ஆண்டுகள் அவைகள் ஆயிற்று என்று உங்களுக்கு தெரியுமா? விதை முளைக்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகிறது? ஒரு மரம் முளைத்து அதனுடைய கனியை கொடுக்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகிறது? 15 வருடங்கள் ஆகிறது, 10 வருடங்கள் ஆகிறது, 5 வருடங்கள் ஆகிறது. அப்ப ஆண்டவர் பூமியை எப்படி ஸ்திரப்படுத்தி இருப்பார் என்று நீங்க நினைச்சு பாருங்க. எதுவும் லேசான காரியம் அல்ல. நன்றியோடு கூட துதிக்கிறோம். அவர் சொல்ற, இமைகள் மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி என்னால அழிக்க முடியும், உருவாக்க முடியும். ஆனால் அவர் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அவர் நமக்காக இந்த உலகத்தை உருவாக்கினார். ஆனா நாம் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து எல்லா பொருளையும் ஆடம்பராய் அனுபவித்து விக்கிரக ஆராதனையில நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதை விட்டு நீ வெளியே வாழ்னு. ஆண்டவர் நினைச்சாரு, உனக்கு திருமணம் பண்ணி வச்சா நீ முழுமையா ஆண்டவருக்குள்ள வருவேன்னு சொல்லி உனக்கு கொடுத்தாரு ஒரு நல்ல கணவனை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னு, ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் துக்கத்தோடு கூட உன்னை விட்டு அகன்று அவர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? திருமணம் பண்ணி வச்சா நீ தேவனுக்கு முழுமையை மாறிடுவேன்னு நினைச்சு அவர் ஒரு நல்ல கணவன், நீ ஜெபிச்சது போல உனக்கு ஒரு கணவரை கொடுத்தார். நீ ஜெபிச்சது போல உனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். நீ ஜெபித்தது போல உனக்கு ஒரு 2 பிள்ளைகளை கொடுத்தார். நீ ஜெபித்தது போல ஒரு 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி வச்சார். நீ ஜெபித்தது போல 2 பிள்ளைகளுக்கு வீடை கொடுத்தார். நீ ஜெபிச்சது போல 2 பிள்ளைகளுக்கு மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்தார். இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ எப்படி ஆகிலும் அவரை நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு சொல்லி. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? இங்க பாருமா, நான் ஜெபித்தேன், கிடைச்சிச்சு, நீயும் வா, நீயும் வா. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பத்துக்காக வர்றீங்க, வெறும் அப்பத்திற்காக நீங்கள் வருகிறீர்கள். அற்புதம் நடக்கும் என்று வருகிறீர்கள். அவரை குறித்தான ராஜ்யத்தை குறித்தோ அவருடைய நீதியை குறித்த எந்த கவலையும் உங்களுக்கு இல்லை, எந்த வேதனையும் உங்களுக்கு இல்லை. அவருடைய நீதியை குறித்து உனக்கு வேதனை இல்லை, அவருடைய ராஜ்யத்தை குறித்து வேதனை இல்லை, அவருடைய பிள்ளைகளை குறித்தும் உனக்கு வேதனையும் கஷ்டமும் இல்லை. நாம் அப்படி நினைச்சு பார்க்கிறதே இல்லை. காலையில எழும்பணுமா, 3 வேளை சாப்பாடு சமைத்து கொடுத்தோமோ, இந்த உலகத்துல அலுவல்களை தேடி நாம் போகிறோம். அவருடைய ராஜ்யத்தை யாருங்க பாப்பாரு? அவருடைய ராஜ்யத்தை யார் கட்டுவார்? பவுல் சொல்ற, இசைவாய் கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாங்க, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இசைவாய் கட்டி கொண்டிருக்கிற பளிங்குக்கு ஒப்பாய் அவர் அஸ்திபாரமாய் இருக்கிறார். நீங்கள் பளிங்கான கற்களாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அங்க அஸ்திபாரம் இல்ல மட்டும்தான் இருக்குதுங்க, கற்ற கல் இல்ல. கற்ற கல்ல தேடுனா கல்லு சமைக்க போயிடுச்சு, கல்லு அலுவலை தேடி போயிடுச்சு. கல்லு தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது, கல்லு தன் கணவனுக்காக புலம்பி தவிக்கிறது. கல் இருந்தாங்க கட்ட முடியும். எருசலேமுக்கு சூரியன் ஒளியா இல்ல, கிறிஸ்துவே ஒளியா இருக்கிறார்கள். அவர்களுடைய சுவர்கள் நாமா இருக்கிறோம். எங்கெங்க உணர்வு இருக்கிறது நமக்கு? அவருடைய கட்டடத்தை அவர் கட்டினா என்ன, கட்டாமல் போனா என்ன? அவருடைய ராஜ்யத்தை நீதி அவர் நடப்பித்தார் என்ன, நடப்பிக்காம போனா என்ன?
நான் 80 வருஷம் வாழணும், இந்த பூமியில எனக்கு எல்லாம் அவர் தரணும், அவர் தான் பொறுப்பு, நான் கிறிஸ்தவள். இதுதானேங்க நீங்களும் நானும் கேட்கிறோம். ஒரு உபவாச ஜப கூடுகை என்று சொல்லி 3 பாடங்களையும் பாடி காலையில பட்டினி கிடந்து சாயந்தரம் சாப்பிடுகிறோம். என்ன கனி கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக தேவன் அப்பா. வேதத்தின் ரகசியங்களை தேவனே, ஊழியம் என்கிற பேரில் தேவன் அப்பா, ஊழியம் செய்கிறோம் என்கிற பேரில் தேவன் அப்பா, உமக்கு அவமானத்தையும் கனவீனத்தையும் நாங்கள் வருத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் அப்பா, எங்களை மன்னியும் அப்பா. திறப்பில நிற்கிறது ஒருவனும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக வாரும் தேவன் அப்பா. பயபக்தி இல்லாத ஜனவங்க ஆண்டவர் சொல்றாரு, நினிவே பட்டணத்தார் உங்களை குற்றம் சாட்டுவார்கள் என்று சொல்லி ஏனோ தானோ என்று ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற இல்ல. நினிவே பட்டணம் உன்னை தூஷிக்கும், நினிவே பட்டணம் உன்னை ஆண்டவரே குற்றம் சாட்டும். நினிவே பட்டணத்தார், அவர் சொல்றாரு, நினிவே பட்டணத்தார் உன்னை குற்றம் சாட்டாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அந்த நினிவே பட்டணம் ரெட்டுடுத்தி சாம்பலில இருந்ததுங்க. இன்னைக்கு நல்ல செயர் இருக்கிறது. கால் மேல காலை போட்டுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியோடு நீ ஆராதனை செய்கிறாயா? இது கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ள இடமுங்க. அவரை ஆராதனை செய்கிற இடம் இங்க பயபக்தி, இங்க அவரை ஆராதிக்கிற இடம். இங்க தொழுது கொள்ளுதல் வேணும், முழு உள்ளத்தோடு கூட. தெனாவட்டாய் நம்முடைய அகங்காரம் நமக்கு. ஆனா நம்ம கேட்கிறோம், எப்ப ஆண்டவரே நான் அகங்காரத்தோடு கூட இருந்தேன்? எப்ப நான் ஆண்டவர் அப்ப முறுமுறுத்தேன்? நான் எப்ப புலம்புனேன்? எப்ராயிமே, யூதாவே, உனக்கு நான் என்ன செய்வேன்? பொட்டரிக்கிற பூச்சியை போல அரைச்சு போடுவேன்றாரு. எப்ராஹிம் அவருடைய நேசபுத்திரன் எப்ராஹிமை கூப்பிட்டார். ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் ஒரே மாதிரி இருக்கிறது. நோவா காலத்துல இருந்தது போல. ஆண்டவரே, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக வரைக்கும் உணராதிருந்தோம். ஆலயத்து போனீங்களா? கர்த்தரை தொழுது கொண்டீங்களா? திரும்புங்கள் வீட்டுக்கு. அங்க பேச நிக்காதீங்க. வெளியே வந்து திங்ஸ் வாங்க வந்தீங்களா? வாங்கிட்டு வீட்டுக்கு போயுங்க. அங்க இருந்து கர்த்தரை துதிச்சு கொண்டே இருங்க. துதியின் சத்தம் எழும்பட்ட உங்க வீடுகளில் இருந்து அவரை துதிக்க துதிக்க அப்படியே சிங்காசனம் எழும்புங்க, அப்படியே ராசவாரி எழும்பும். அவர் இறங்கி வந்து உன்னை காப்பாற்றுவார். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் போகலாம். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு தடவை கூட வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 337வது பக்கம். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவனே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆத்மாக்கு இன்னது தேவை என்று பிதாவே நீர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறீர் ராஜா.
இந்த ஆத்மாக்கு தேவையான போஷாக்குக்கு வந்திருக்கிறோம் தகப்பனே. தேவனே எங்களை போஷிங்க ராஜா. நீங்க பேசுங்க தகப்பனே. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, உம்மிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தகப்பனே. எங்கள் ஆத்மா இந்த பூமியில பிழைத்திருப்பதுக்கு, இந்த உலகத்தை ஜெயிக்க உம்முடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியம் ராஜா. நீங்க பேசுங்க, இந்த ஆத்மாவை கட்டி எழுப்புங்க. உம்முடைய சமூகத்துல நாங்க விட்டு கொடுக்கிறோம். என் ஆத்மாவை திறக்கிற தேவன், எங்களுடைய ஆத்மாக்களை திறந்து நீர் சொல்ல இருக்கிற காரியத்தின்படி நடக்க எங்களுக்கு பலப்படுத்துங்க, ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய நோக்கமே, இந்த ஊழியத்தினுடைய நோக்கமே நம்ம ஆயத்தப்படணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்து இல்லையா? அதுக்கு ஒரு வசனத்தை தான் கொடுத்தாரு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனா இரு அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தாரு. அது எப்படி பேசணும், என்ன பேசணும்னா, உனக்கு இருக்கிற பலத்தோடய போன்னு சொல்லி அனுப்புனார். சரி, போறது ஓகே. என்ன நான் பேசுறதுன்னா, உன் வாயை விரிவா தர, அங்க என்னுடைய வார்த்தையை வைப்பேன் சொன்னார். அந்த நம்பிக்கையில அவர் கொடுத்த வார்த்தையில தான் என்னுடைய பிரயாணம் அப்படியே போயிட்டு இருக்கு. கர்த்தர் என்னை கை பிடிச்சி இழுத்துட்டு போறார். மற்றபடி இப்போ ஆன்டிக்லாம் நல்லா தெரியும், எனக்கு சரியா பேச வராது, வசனத்துல ஒன்றும் தெரியாது. அவர் கிருபையாக நடத்திட்டு போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த வசனத்துல இருந்து ஒரு சில விஷயம் கத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு எச்சரிப்பு செய்தி. தேவ எச்சரிப்பின் சத்தத்தை தான் கேட்க போறோம். ஹல்லேலூயா. இது லவோதிக்கேய சபைக்கு எழுதுகிற ஒரு நிருபம், ஒரு கடிதம். லவோதிக்கேய சபைங்கிறது கடைசி காலத்துல கடைசியா உள்ள சபை பேர் தான் லவோதிக்கேயா. மொத்தம் சபை 7 வகையா பிரிக்கப்படுது. இது 7 காலகட்டத்தின்படியும் பிரிக்கப்படுது. 7 வெரைட்டிஸா, 7 கைண்ட்ஸ் ஆஃப் அப்படியும் பிரிக்கிறாங்க. இப்போ காலகட்டத்தின்படி பிரிக்கும் போது, முதலாவது காலம் அப்போஸ்தலர்களுடைய காலத்தின்படி பார்க்கும்போது அது எபேசு சபையை போல அதுல குறிப்பிடப்பட்டதனோட சுபாவத்தோட இருக்கும். அப்படியே வந்துதான் இப்போ கடைசி காலத்துல இந்த லவோதிக்கேய சபையினுடைய சுபாவத்துல தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்த விசுவாசியோ ஊழியர்காரங்களோ சபையோ எப்படி வேணா வச்சுக்கோங்க, அவங்க இந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. என்னன்னா, கிறிஸ்து அவங்களுக்குள்ள இல்லை. வாசப்படியில இருந்து கதவு தட்டுறாரு. இப்போ தேவன் வாசம் செய்யற ஆலயமா இருக்கிறது இந்த சரீரம். அவர் இந்த சரீரத்துல தான் குடி இருக்கிறார். மனுஷனுடைய கைகளினால கட்டப்பட்ட ஆலயத்துல அவர் குடி இல்லை. அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சரியா? நம்ம சபை கூடி வருகிறத விட்டு விடக்கூடாதுங்கிறது. இந்த மாதிரி கூடி வரோம் இல்லையா? இது ஒரு வீடு. வீட்டுல இதை நம்ம ஜெபிக்க மட்டும் யூஸ் பண்றோம் இல்லையா? ஜெபிக்க, துதிக்க, ஆண்டவருடைய காரியத்துக்குன்னு இந்த அறைய நம்ம ஒரு ஜெப அறை மாதிரி, தொழுது கொள்ற அறை மாதிரி இருக்கு. இப்போ 2-3 பேர், இப்போ நாங்க 2 பேரும் மீட் பண்றோம்னா, நான் ஒரு சபை, அவன் ஒரு சபை, எனக்குள்ள தேவன் இருக்காரு, அவனுக்குள்ள தேவன் இருக்கு. அப்போ இந்த மாதிரி கூடி இருக்கும்ல, இதை விட்டுறக்கூடாது. இது ஆனா வெளியில அதிகமா கூடும்போது உலக காரியங்கள் தான் பேசுறோம். இப்போ சபையில மாத்திரம்தான், இப்போ சர்ச்சுங்கிற ஒரு அந்த என்ன சொல்றது, அதுக்குள்ளதான் நம்ம தேவனுடைய காரியங்களை பேசுறோம், பாடுறோம், துதிக்கிறோம். வெளியில அதிகமா அவரை பத்தி நம்ம பேசுறது இல்லை. 2 தேவனை அறிஞ்ச நபரா இருந்தாலும், இப்ப நான் வெளியே பார்த்தாலும் இவன்ட்ட நான் என்ன கேட்பேன், எப்படி படிக்கிற, அடுத்து என்ன பிளான், இந்த மாதிரி தான் கேட்க நேரிடும். இப்போ அவள்கிட்டனா ஏசப்பா என்ன பேசினாரு, அது ஒவ்வொருத்தருக்குள்ள வரும் இல்லையா? அந்த பாண்டிங்ல அவங்க அதிகமா உலக காரியங்கள் தான் பேசும். அப்போ இந்த மாதிரி தேவனை ஆராதிக்கிற இடத்துல சர்ச்சஸ்ல கூடி வர்றது நல்லதுதான். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக வேணான்னு இல்லை. நான் சொன்னது புரிஞ்சதுன்னா, சபைங்கிறது நீங்க தான், நான் தான். இதுக்குள்ளதான் தேவன் வாசம் செய்யறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யற ஆலயமா நாம தான் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாரு, இது சொல்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாருன்னா, அவர் தட்டுறாராம். வாசப்படியில நின்று தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. அப்போ தேவன் வெளியே இருக்காரு. கர்த்தராகி கிறிஸ்து இயேசு என்ன செய்யறாரு, வெளியே இருக்காரு. வெளியே இருந்து தட்டிக்கிட்டு இருக்காரு. இது இன்னும் சொன்னா, உண்மையை சொன்னா, கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு வெளியில தான் தேவன் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவ அறிய மாட்டாங்க. விக்கிரக வழிபாடுல இல்ல வேற ஏதோ ஒரு முறைமையின்படி, ஒரு மார்க்கத்தின்படி பின்பற்றிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு தெரியாது. அங்கதான் இயேசு கிறிஸ்து வெளியே இருந்து கதவை தட்டிட்டு இருக்கணும். எப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு ஒரு இருதயத்தை திறந்து கொடு, நான் உனக்குள்ள உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை நான் இருக்கிற இடத்துல கொண்டு போறேன்னு சொல்லி
பிற மார்க்கத்தார் புறஜாதியார் இடத்துலதான் ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது? கிறிஸ்துவ அறிந்தவர்களுடைய வீட்டுக்கு வெளியில இந்த சரீரம் தான் அவர் வாசம் செய்யற வீடா இருக்கு. பேதுரு எழுதுறாரு, பவுலுமே எழுதுறாரு. தேகத்தை விட்டு பிரிந்து போகிற காலமா இருக்குன்ட்டு அவர் பவுல் சொல்லுவார். பேதுரு சொல்லும் போது இந்த கூடாரத்துக்குள்ளன்னு சொல்லுவார். இது வீடு, இந்த சரீரம் வீடு இல்லையா? தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா நான் உனக்கு கெடுப்பேன்னு இருக்கு. இதைத்தான் சரீரத்தை தான் சொல்றாரு. அப்போ இதுக்கு வெளியில அவர் இருக்காரு. ஹல்லேலூயா. அவரு ஆனாலும் அவருடைய அன்பை பாருங்களேன். நாம அவரை வெளியே தள்ளினாலும் அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, கதவு தர, நான் வரேன், நான் உள்ள வரேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. என்ன ஒரு அன்பு இல்லையா? நம்ம கூட பிள்ளைங்களை கோவப்பட்டு வெளியே இது பண்ணிக்க வெளியே தள்ளி கதவை சாத்தினா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணோம்? முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க அழுத வாசல்லையே படுத்துக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க, வெளியே போறாங்க, எப்படியும் கதவை திறப்பாங்க. ஒரு அலட்சியமா வெளியே உட்காந்து கேம்ஸ் விளையாடுறதா அந்த மாதிரி இருக்காங்க. இல்ல புருஷனை வெளியே தள்ளி கதை சாத்தினா புருஷன் போயிடுவான், பொண்டாட்டி போயிடுவாங்க, சகோதரர்கள் திரும்ப வரைய மாட்டாங்க. உலகத்துல இப்படி இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நாம அவருடையவர், அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு, அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு. இப்போ நம்ம கிட்டையும் கேட்கிறாரு, எனக்காக கதவை தர, உங்க இருதயத்துக்குள்ள வரேன். அவர் நம்ம கிட்ட வேற என்ன கேட்கிறாரு? உன் இருதயத்துல எனக்கு ஒரு இடம் கொடு, உன்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனையா மாறட்டும், நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன், நான் உன்னை என்னுடைய இடத்துல கொண்டு போறேன், என்னுடைய சிங்காசனத்திலே உன்னை உட்கார வைக்கிறேன்னு அடுத்த வசனம் சொல்லுது இல்லையா? அவருக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்க தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கார். இது ரொம்ப அவல நிலை. கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பட்டவங்களுக்குள்ள என்ன கிறிஸ்து வெளியே இருக்கார். இதுக்கு ஆதாரம் நீங்க 2019 வந்த கொரோனா, 2020 வந்த லாக்டவுன், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனா உங்க ஹார்ட்டுக்கு தெரியும் இல்லையா? ஆமா உண்மைதான், எனக்குள்ள இல்லை அப்படின்னு. இப்போ நீங்க வேணா கேட்கலாம், என்ன நீங்க சொல்றீங்க? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், இத்தனை வருஷம் ஊழியம் பண்றேன், நான் தவறாம வேதம் வாசிக்கிறேன், தவறான அந்த நேரத்துல ஆண்டவருக்கு கொடுக்குறேன், சபை ஆராதனை எல்லாத்துலயும் கலந்து கொள்றேன், என்கிட்ட கிறிஸ்து இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னா 4 ப்ரூஃப் என்னால சொல்ல முடியும். முதல்ல, கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் சந்தோஷமா இருப்பான். எப்படி? முதல் விஷயம் என்ன? அவன் எப்பவுமே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தினுடைய நிறைவு இருக்கும். நமக்குள்ள இருக்கா? என்ன வந்தாலும் எது வந்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். ஒரு சிலரோட முகம் எனக்கு பிடிக்கும். ஒரு சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது இங்க ஒரு பையன், சித்தப்பா கடையில நான் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையனை நல்லா தெரியும், இப்ப யாருன்னு தெரியாது. அவன் எப்ப பார்த்தாலும் அவனுடைய முகமே சிரிச்ச முகமா இருக்கும். அவன் முகத்தை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அப்போ நமக்குள்ள கிறிஸ்து இயேசு இருந்தாருன்னா நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும். அந்த குறை, குற்றம், இல்லாமை, வெறுமை இது எதுவும் இருக்கா? ஒரு மனம் மகிழ்ச்சி இருக்கும். அது ஆவியில கலிகூர்ந்து நம்ம சந்தோஷமா இருப்போம். நாம இருதயம் சந்தோஷமா இருந்தாலே அது முகத்துல கிளீனா தெரியும். முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கருப்போ வெள்ளையோ, முகத்துல சொறி இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கட்டும், அந்த ஒரு பிரைட்னஸ் இருக்கும் இல்லையா? நீங்க உங்க முகத்துல இருக்கான்னு நீங்க வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாரு, சரியா? நார்மலா உங்க முகத்தை வச்சுட்டு பாருங்க, நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது, சமாதானம். ஏன்னா இந்த உலகம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்குது இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு நல்ல மார்க் எடுத்தா ஒரு சமாதானமா இருக்கும். நல்ல ஒரு கணவர் கல்யாணம் ஆகும்போது சமாதானமா இருக்கும். குழந்தை பிறக்கும்போது ஒரு அமைதியா இருக்கும். ஒவ்வொன்று படிப்பு, வேலை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று, வீடு கட்டும் போது ஒரு நல்ல பேர், நல்ல பதவி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுத்துல சமாதானம். சமாதானங்கிறது பீஸ், மன அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு. இதுதான் சமாதானம்ங்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லப்பா, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன்னு. அவர் எவ்வளோ சமாதானமா இருக்கார் இல்லையா? எவ்வளோன்னா, அவரை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, ஆனாலும் அவர் என்ன பண்றார்? காமா, ஹம்பிளா, ஸ்டேபிளா, ஒரு பேஷன்ஸோட அவர் என்ன சொல்றாரு? இவங்க என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, மன்னிங்க. ஏன்? அவருக்குள்ள சமாதானம் இருக்கிறனால அவரால் மற்றவங்களுக்கு மன்னிக்க முடியுது. நம்மள யார்கிட்ட சமாதானம் இருக்கு? அந்த அந்த என்ன சொல், ஸ்டே காம் அண்ட் பி ஹம்பிள் சொல்லுவாங்க. அந்த ஒரு அமைதியோட, சரியா? கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா அந்த சமாதானம் இருக்கும். மூணாவதா,
பயம் இருக்காது. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா பயம் இருக்காது. மரண இருளின் பள்ளத்தாக்குல போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அது கோலியாத்தே வந்து நிக்கட்டும், மொத்த இஸ்ரேல் ஜனங்க அவன் ஒருத்தனுக்கு பயந்து இருக்கட்டும், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்குள்ள கிறிஸ்து இருக்கார் இல்லையா? நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்துல வரான் இல்லையா? எனக்கு பயங்கிறது இருக்காது. மரண இருள் பள்ளத்தாக்குல போனாலும் பொல்லாப்புக்கு ஒரு போதும் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அது எந்த ஒரு பயமா இருக்கட்டும், மெயினா நம்ம ஜனங்களுக்கு உயிர் பயம், நோய் பயம், வியாதி பயம், பிள்ளைங்களை குறித்து அது அது பயம் அடுக்கடுக்கா அப்படியே போய்கிட்டே இருக்கு. தேவன் இந்த விஷயத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். பயத்தின் ஆவிய நமக்கு தரல. நம்புறீங்க இல்லையா? வசனம் சொல்லுதா, பயத்தின் ஆவிய நமக்கு தரல. அப்ப பயங்கிறது என்ன? ஒரு ஆவி. தேவன் அந்த ஆவியை கொடுக்கல. அப்போ பயம் நமக்குள்ள ஏன் வருது? பிசாசு இருக்கான். புரியுதா? நீங்க நினைக்கலாம், அட பாவி, வீட்டுல கூட்டு உட்கார வச்சு எங்கெல்லாம் பிசாசுன்னு சொல்றியான்னு நினைக்கலாம்னா இல்ல. நம்மளை என்ன ஆளுக செய்யுது? தேவன் ஆளாத எல்லாமே அதுட்ட இருந்துதான் வருது இல்லையா? தேவன் வெறுத்து தள்ளிவிட்ட அந்த தூதனிடத்துல இருந்துதான் வருது. அப்போ பயம் இருந்தாலே, இப்ப நமக்கு நீங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் மேக்சிமம் எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் வந்து பயம் இருக்குது, ஒரு சிலரை தவிர. ஒரு சில, அது எப்படி சொல்றது, சரி இப்போ அதை குறித்து உள்ள போகல. பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்போ தேவனும் நமக்குள்ள இருக்காரு, பிசாசும் இருக்கா அப்படியானா கிடையாது இல்லையா? அவர் நம்மளே என்ன சொல்றாரு, நீ ஒருத்தருக்கு ஊழியம் செய், தேவனுக்கும் உலகத்துக்கும் ஒருவராலையும் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ இந்த ரெண்டு சுபாவம் இருந்தா நாம தான் நம்மளை வஞ்சிச்சுட்டு இருக்கோம். தேவன் நமக்குள்ள இருக்கார், அபிஷேகம் பட்டாச்சு, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கிறிஸ்தவன், தேவன் தான் வழி நடத்துறாருன்னு இல்லை. பயம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அந்த மனுஷனை ஆளுக செய்யறதே பிசாசு. இது நமக்கு ஏத்துக்க கஷ்டமா தான் இருக்கும், பட் டெக்னிக்கலி இதுதான் கரெக்ட். சரியா? அப்போ பயம் எந்த மனுஷனுக்குள்ள இல்லை, அவன்தான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கான். பயம் அவனை ஆளாது. உண்மையா அதுதான். ஏன்னா அந்த பயத்தை தேவன் ஜெயிச்சுட்டார். பிசாசு ஜெயிச்சார் இல்லையா சிலுவையில, மரண பரியதம். அதுவும் எந்த பேட்டர்ன்ல அவர் ஜெயிச்சாரு? அந்த அன்பின் கனி கொடுத்து இல்லையா? அந்த பொறுமையா கனியில வந்துருது இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அந்த சுபாவத்தின் வழியா தான் பிசாசை எதிர்க்கிறார். அதுக்கு நமக்கு என்ன வேணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வேணும்னு சொல்றார் இல்லையா? இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோட மட்டும் இல்லை நமக்கு போராட்டம், வான மண்டலங்கள்ல இருக்கிற பொல்லாத ஆவியோட இருக்கு இல்லையா? எல்லா அதிகாரத்தோட இருக்கு, துறைத்தனங்களோட இருக்கு. அப்போ இதை ஜெயிக்கணும்னா இந்த 6 காரியம் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ இப்படிதான் ஜெயிக்க முடியுமே தவிர அதுல வந்து அந்த 6 விஷயத்துல ஜெபம் கிடையாது, துதி கிடையாது. புரியுதா? நாம சபைகள்ல எப்படி வஞ்சிக்கப்படுறோம்? எல்லாத்துக்கும் ஜெபம் 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 சொல்றேன். நான் ஜெபத்துக்கு விரோதி கிடையாது, ஜெபத்துக்கு எதிராளி கிடையாது. ஆனா வசனம் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லுதே தவிர ஜெபம் ஜெயிக்கும்னு சொல்லல. ஜெபங்கிறது எப்படின்னா ஒரு மனுஷனுடைய லீஸ்ட், கடைசி ஆயுதம். வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லாம தான் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்க போகணும். நான் ஏன் ஜெபிக்கணும்னா, முதல்ல வசனம் சொல்லுது, எனக்கு இன்னது தேவைன்னு பிதாவாகிய தேவன் அறிஞ்சிருக்காரா? அப்ப நான் எதையும் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் ஒரு வயசு குழந்தையா இருக்கும்போது இவன் ஏதாவது உங்ககிட்ட கேட்டானா, அவனுடைய தேவை நீங்க தானே செஞ்சீங்க. அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்க நமக்கு அவர் கண்டிப்பா செய்வார் தானே. ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சது இச்சை, நம்ம ஆசைப்படுறது, நம்ம அடையணும்னு நினைக்கிற காரியங்கள். ஆனா அவர் கொடுக்கறது நம்ம இலக்க அடையும்படிக்கு, தேவனோடு இருக்கிறதுக்கு நமக்கு எது தேவையோ, நித்தியமா நம்ம அவரோட இருக்கிறதுக்கு எது தேவையோ அதை நமக்கு கொடுப்பார். அப்ப நம்ம அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கணுங்கிற அவசியமே முதல்ல இல்லை இல்லையா? அதை புரிஞ்சுக்கணும். சரியா? ஆனா என்ன கேட்கணும்னு இருக்கு. புதிய ஏற்பாடுல அவர் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு, பரிசுத்த ஆவியை வந்து கேட்க சொல்லியிருக்கார் இல்லையா? ரெண்டாவது, இனியொரு இடத்துல யாக்கோபுல ஞானத்தை வான்னு சொல்றாரு. பட் ஞானமே புதிய ஏற்பாடின்படி பார்க்கும்போது தேவன் ஒருவர் தான் ஞானம் உள்ளவர். அப்ப தேவனுடைய ஆவி நம்ம ஞானத்தின் ஆவி. அந்த ஆவியை தான் இங்க வந்து இன்னொரு வழியில வந்து சொல்றாரு இல்லையா? அவர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தையும் ஒரு கட்டளையா அந்த மாதிரி சொல்றாருன்னா அது என்னன்னா, நீங்க ஜெபிங்கன்னு சொல்ற ஒரே விஷயம்தான். அது எதுக்கு வேண்டி சொல்றாருன்னா, அறுவடை மிகுதியா இருக்கு,
பிதாவினுடைய வேலை ஆட்களுக்கு வேண்டி ஜெபிங்கன்னு சொல்றாரு இல்லையா. மற்றபடி அந்த சீஷர்கள் அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய காரியம் சொல்றாரு. சோர்ந்து போகாம ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க, இந்த மாதிரி ஜெபத்தினுடைய காரியம் நிறைய இருக்கு. ஆனா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துல ஜெபம் இல்லை, வசனம் இருக்கு. வசனம் இல்லாம, வசனம் நமக்குள்ள இல்லாம, நம்மள இருந்து வசனம் புறப்படாம நம்ம ஜெபிக்கவே முடியாது. நம்மளுடைய ஜெபம்லாம் வந்து யாருடைய ஜெபம்லாம் அங்கீகரிக்கப்படும்னு அதெல்லாம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அதான் ஜெபத்துக்கு போய் நீங்க வஞ்சிக்கப்படாதீங்க. ஆனா ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சுட்டே வாங்க. ஆண்டவர் உங்களுடைய இதை பேட்டர்னை மாத்துவார். உங்க எப்படி ஜெபிக்கணும், யார் ஜெபிக்கணும், என்ன நிலைமையில இருந்து ஜெபிக்கணுங்கிறத அவர் சொல்லி கொடுப்பார். நீங்க கட்டளை இடுங்க, சரியா. இது ஆக கடவுது எனக்குள்ள, நான் இருக்கிற வீட்டுல ஆக கடவுது, என்னுடைய சரீரத்துல ஆக கடவுது. நீங்க கட்டளை இட பிறந்திருக்கீங்க. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கார். அவர் சொன்னா நடக்குமா? நடந்தே தீரும். வாயில இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தை அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் தமிழத்துல ரிட்டர்ன் ஆகும் இல்லையா. அப்படிப்பட்ட நாமும் எப்படிலாம் ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஜெபத்துல என்ன சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் வந்து ஸ்தோத்திரத்தோட கூட வேண்டுதல்ல அவருக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம போறதே கவலையோட தான் ஜெபிப்போம், ஐயோ அப்படின்ட்டு. முதல்ல வர்ஷிப்ல சிஸ்டர் சொன்ன மாதிரி அப்போ அண்ணால் ஜெபிச்சாங்க. அண்ணால்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், அழுதுற ஜெபிக்கிறோம், புலம்பி ஜெபிக்கிறோம். இதுல ஒரு வார்த்தை வேற நம்ம பெந்தகோச ஊழியர்கள் சொல்லுவாங்க, ஏதோ கட்டி இறக்கணும், பரலோக ராஜ்யத்தை கட்டி இழுக்கணும் அப்படி சொல்லி ஜெபிப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவரை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டு, பலவந்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன கேட்டா, இப்ப இப்போ உங்க பிள்ளைங்க உங்களை வற்புறுத்தி கையை பிடிச்சி ஒரு இடத்துக்கு போனா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஒருத்தரும் சந்தோஷப்பட மாட்டேன். இது நம்ம ஒரு குழந்தைய நம்ம பிள்ளைங்களை வச்சுப்போமே, அதை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோம்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டு கூப்பிட்டு போவோம் இல்லையா. அப்போ நாம மொத்தத்திலேயே மாறி இருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த மனுஷன் என்ன வந்து உட்கார வச்சு கிறிஸ்து உனக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டான், அதுக்கடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லி நினைக்காதீங்க, சரியா. இப்போ 4வது காரியம் பார்த்துப்போம், சரியா. பயம் இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ இந்த பயம் இருந்தாலே நமக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். அதான் ஜெபத்துல நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா ஜெபிக்கிற நிறைய பேர் பார்த்தா வசனம் வாசிக்க மாட்டாங்க, அதிகமா துதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி துதியில பாட்டு பாடுற நிறைய பேர் பார்த்தா இருதயத்துல இருந்து இல்லை, குரல் ராகம் அந்த மெட்டு தாளம் அப்படி போயிடுவாங்க. அவங்க தேவன் விரும்புறது சத்தத்தை இல்லை, உங்க இருதயத்தை விரும்புற. இங்க இருந்து என்ன பாடுற, இங்க இருந்து என்ன துதிக்கிறதுக்கு நீ எவ்வளவு சந்தோஷப்படுற, எவ்வளவு சந்தோஷமா துதிக்கிற, அதைத்தான் பாக்குறாரு தவிர நம்ம சத்தம் ராகம் தாளம் அது எதுவுமே வந்து கிடையாது, சரியா. இப்போ 4வதா கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரான்னு நாமே நிதானத்தை அறிய வேண்டிய காரியம், நம்ம ஒன்னுத்துக்கும் கவலைப்படாம இருப்போம். அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலை பாராட்டாத இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ நாளைய தினத்தை குறிச்ச எண்ணம் நமக்கு இருக்காது, அதாவது ஃபியூச்சரை குறிச்ச எண்ணம் இருக்காது, சரியா. தூக்கம் வருதா? இல்லை ஓகே தான், சரி ஓகே. நீ குனிஞ்சு இருக்கும்போது தூங்குறியோன்னு நினைச்சு, சரியா. அப்போ நம்ம ஃபியூச்சரை குறிச்சோ நாளைய தினத்தை குறிச்சோ ஒரு கவலை துக்கம் ஏக்கம் அந்த பாரம்லாம் இருந்ததுன்னா நமக்குள்ள கர்த்தர் இல்லைன்னு தான் வந்து அர்த்தம் இல்லையா. ஏன்னா அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி சொல்றாங்க, நமக்கெல்லாம் முன்னாடி சொன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துலயே வந்து ஒவ்வொரு நாளுமே மரண நாளாக தான் போயிட்டு இருக்கோம். நீ வேறு எருசலேமுக்கு போகும்போது உன்னை வந்து கொல்லுவாங்கன்னு சொல்லி யார் எலியா வராரு, மோசே வந்து சொல்றாங்க, மறுரூப மலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மத்தேயுல இருக்கு. அங்க வந்து சொல்லுவாங்க, இனி எப்படிலாம் பாடுபட போறீங்க, இவ்விதமாக பாடுபட போறீங்கன்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. காரி துப்புவாங்க, அடிப்பாங்க, உன்னை குத்துவாங்க, உன்னை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா இருக்கிற ரத்தத்தை வந்து அவங்க அடிச்சு 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 எல்லாத்தையும் வெளியேற்றுவாங்க. இது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவரு அதை குறித்து கவலைப்பட்டாரா? ஏன்? இது என்னுடையது கிடையாது, அவர் என்னை அனுப்பி இருக்கார், அவருடைய வேலையை செய்யணும், இதுக்காகவே நான் வந்தேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்டாயிற்று. அப்போ இதுக்காக தான் நான் வரேன், இதுக்காக தான் நியமிச்சு. அப்போ தன்னை அர்ப்பணிக்கணும் இல்லையா. நம்ம ஜீவ பலியை அர்ப்பணிக்கிறோமா? பலினாலே நமக்குலாம் பயம் ஆயிடுது இல்லையா. சரி ஓகே. இது நாளைய தினத்தை குறித்து நமக்குள்ள அந்த ஒரு கவலை, அதை குறித்து என்ன இருந்தாலே கிறிஸ்துவ நமக்குள்ள இல்லைன்னா, அது பிள்ளைய என்ன படிக்க வைக்கிறது, என்ன யாரு கல்யாணம் பண்ண கொடுக்கிறது, என்ன ஒரு நாளைய தினத்தை குறிச்ச ஒரு தாட் உங்களுக்குள்ள இருந்தா ஊழியத்துல இருக்கட்டும். சர்ச்சை இவ்வளவு பெருசாக்கணும், ஊழியத்தை இந்த அளவுக்கு ஆக்கணும். நீ தேவனோட இருக்கியா, தேவனோட சஞ்சரிக்கிறியா, தேவன் இன்னைக்கு உனக்கு சொன்னது செய்யறியா,
இன்னைக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்துவோட அதிகமா அன்பா பேசியிருக்க, அவருக்கு பிரியமா நடந்திருக்க. இதுதான் நம்மளுடைய ஊழியரா இருந்தீங்கன்னா உங்களுடைய இலக்கா இருக்கணுமே தவிர, ஊழியத்துல என்ன பண்ணணும், அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குல்ல, அவர் செய்வார், அவர் சொல்லுவார், அவர் அதுல வழி நடத்துவார் இல்லையா? அப்போ இந்த 4 விஷயம் என்னெல்லாம்? ஒண்ணு சந்தோஷம், ஒண்ணு சமாதானம், இன்னொன்னு பயம் இல்லாத வாழ்க்கை, இன்னொன்னு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. இந்த 4 காரியம் இருந்ததுன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும். இந்த 4 காரியம் இல்லைன்னா நம்ம கிறிஸ்து நமக்கு வெளியே இருக்கார். இது 4 விஷயம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்காக தான் இந்த வார்த்தையை பேச அனுப்பி இருக்கார். சரியா? இதை சொல்றதுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் முடிச்சிடறேன், கண்டிப்பா டைமுக்கு முடிச்சிடறேன். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து வெளியே இருக்காரு. நான் தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னா கொஸ்டின் மார்க் இல்லையா? கதவை திறந்தா நான் உள்ள பிரவேசிப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். கதவை திறக்கலைன்னா பிரவேசிக்க மாட்டேன், அதான பொருள் இல்லையா? கதவை திறந்தா நான் உள்ள போவேன். ஆனா என்ன, ஓயாம தட்டிக்கிட்டே இருக்காரு. ஓயாம தட்டுற கிறிஸ்து இயேசுனுடைய சத்தம் ஏன் நமக்கு கேட்க மாட்டேங்குது? ஏன் நமக்கு கேட்க மாட்டேங்குது? அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேட்ஜெட் இயர்போன் இருக்கு இல்லையா? இயர்போன்ல ஏதோ பாட்டோ ஒரு மெசேஜ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சிஸ்டர், சவுண்டா வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல காலிங் பெல் அடிச்சா கேட்குமா? கேட்காது. பக்கத்து ரூம்ல இவங்க 2 பேர் சண்டை போட்டா கேட்குமா? கேட்காது. ஏன்? நம்ம வேற ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அப்போ கிறிஸ்து இயேசு நம்ம இருதயத்தினுடைய வாசல்ல இருந்து உள்ள வழிவிடு, நான் உள்ள வரேன்னு சொல்லி அவர் விரும்பி கேட்கிறாரு. உன் கதவை தொற, நான் உள்ள வரேன், நான் பிரவேசிக்கிறேன், உன் கூட போஜனம் பண்றேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் கூப்பிடுறது ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, நம்மளுடைய செவி, முதல் காரியம் என்ன இன்னைக்குள்ள மெசேஜ்ல, அவருடைய சத்தத்தை கேட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் நாம அவருடைய சத்தத்தை கேட்கணும். நம்ம ஆயத்தப்படுறதுக்கு அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஏன் இந்த சத்தம் கேட்கலன்னா, நம்ம வேற சத்தத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தம் அதிகமா கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, கணவன், பிள்ளைங்க, அவங்கள சுத்தின அந்த ஸ்டேட்டஸ், அந்தஸ்துன்னு இருக்கு இல்லையா? அதாவது இவங்க பேர் கெட்டிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி வீடு வேணும், அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கேற்ற மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கை வேணும். ஸ்டேட்டஸ் மெயினா ஃபேமிலி, 2வது ஸ்டேட்டஸ். இந்த 2த்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. ஒரு சிலர் ஊழியத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. இப்ப சுத்தி ஒரு சபை ஒரு விஷயம்ல போயிட்டு இருக்கும். ஆனா நான் ஒரு சபை ஆரம்பிச்சுன்னா இது இப்படி இருக்கணும், 2 வருஷம் ஆச்சு, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஆளுங்க இல்லை, சபை ஒரு விஸ்தாரம் ஆகல. இது ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்கறாங்க. இது 2மே இருக்கும்போது, இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்து இயேசுனுடைய சத்தம் கேட்க முடியல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவர் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாருல, என் ஜனங்க வாயினால துதிக்கிறாங்க, அதனால ஆராதிக்கிறாங்க, அப்படி அவங்களுடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அவங்க மனசார என்னை நேசிக்கல, மனசார கிட்ட வரல அப்படின்ட்டு. நம்மளால ஏத்துக்க முடியுதா? நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. என்ன ஆண்டவரே, நான் சாப்பிடாம கொள்ளாம உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன இல்ல, நீ உனக்காக ஜெபிக்கிற, உங்களுடைய காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. எத்தனை பேர் நம்ம கேட்டிருப்போம், ஏசப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? என்னை குறிச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? என் குடும்பத்தை குறிச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, நம்ம நார்மலா ஒரு குழந்தைய போல நீ கேட்டிருக்கியா, ஏசப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரம் தரீங்க, நீங்க சாப்பிட்டீங்களா ஏசப்பா கேட்டிருக்கீங்களா? நல்லா தூங்குனீங்களா ஏசப்பா கேட்டிருக்கியா? நீங்க நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி இது குழந்தைத்தனம் தானே. பட் அவர் மேல ஒரு கேர் இருக்கான்னு கேட்கிறேன். இப்ப தேவனை நம்ம பராமரிக்கவோ கேர் பண்ணவோ ஆள் இல்லை. உங்களுக்கு அன்பு இருந்தா நார்மலா கேட்போம் தானே. ஒரு ஃப்ரெண்டை ஒரு நாள் பழகினவங்களை பார்த்தாலும் எப்படி இருக்க, பகல்ல அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டியா, வீட்டுல என்ன மீன், இதெல்லாம் என்ன நம்மளுடைய சரீரத்துக்கு தேவையான போஜனம் இல்லையா? சரீரத்துக்கு தேவையான அலங்காரம், இதுக்கு நம்ம நார்மலாவே கேட்கிறோம் இல்லையா? இதை கூட நமக்கு ரத்தம் சிந்தின நம்மள அனுப்பி இருக்கிற கிறிஸ்து இயேசுனிடத்துல கேட்கலன்னா அப்போ என்ன ஜெபம் பண்ணோம் இல்லையா? அப்ப நமக்கு வேண்டிதானே கேட்கிறோம் இல்லையா? அவர் செய்வார், செய்ய மாட்டாருன்னா நான் சொல்லவே மாட்டேன். அவரு எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம்னா அது நம்மளுடைய தெய்வம் தான், அது கிறிஸ்து இயேசுவின் வழியா. சரியா? நமக்கு ஏன் அவருடைய சத்தம் கேட்கலன்னா நம்ம வேற சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கிற சத்தம்,
என்னுடையதுங்கிற சத்தம் இல்லையா, இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சத்தம் கேட்க முடியாது. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அதனாலதான் சீஷர்களை கூடும் போதே வந்து சொல்றார், என்ன பின்பற்று என்ன பின்பற்றுங்கிறார். என்ன பின்பற்று மீன்ஸ் வேற எதையும் பின்பற்றாத. எல்லாரையும் அப்பா அம்மா விடுறாங்களா, ஃபேமிலியை விடுறாங்களா, அதாவது அவங்க இருக்கிற இடத்த விட்டு வராங்க, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை விட்டு வராங்க, எல்லாமே கிறிஸ்து இயேசுவை நம்பிதான் வராங்க. அப்ப இவர் ஒருத்தரை தானே முன்னாடி வச்சிருக்காங்க இல்லையா. இத அப்போ ராஜாவா இருந்தாலும் தாவீது செய்யறாப்புல, சீஷர்கள் செய்யறாங்க, நம்மளையும் அப்படிதானே அழைச்சிருக்காரு. நம்மளால ஏன் செய்ய முடியல? ஏன்னா நம்ம சரீரத்தை நம்புறோம். அதனாலதான் அவருடைய சத்தம் நமக்கு கேட்க மாட்டேங்குது. அவருடைய சத்தத்தை கேட்டா ரெண்டாவது என்னன்னா கதவை தர. இது ரெண்டுமே நமக்கு இடுற அவர் கட்டளை. முதல்ல என் சத்தத்தை கேளு, அப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க சத்தம் போகணும். அது எப்படின்னு சொல்லி முடிஞ்சா கடைசியில சொல்றேன். ரெண்டாவதா கதவை திறக்கணும். கதவு திறக்கிறது ரொம்ப கஷ்டம். சத்தத்தை கூட கேட்டுடலாம், கதவு திறக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதாவது தேவனுக்கு வழி விடுறது, தேவன் எனக்குள்ள வர்றதுக்கு ஒரே ஒருத்தருடைய உதாரணம் சொல்றேன். அவங்க யாருன்னா சீஷர்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்காங்க. இவங்க ஏசப்பாவுடைய சீஷர்கள். இவங்க ஜெபிக்கிறாங்க, பிசாசு போகுது, பிசாசை விரட்டுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, ஆசீர்வதிச்சா அந்த குடும்பம் ஆசீர்வாதம் ஆகுது. இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கலைன்னா கால்களில் படிஞ்சிருக்கிற தூசியை தட்டி விடுறாங்க, அந்த வீடும் ஜனங்களும் சாபம் ஆயிடுறாங்க இல்லையா. அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சீஷர்கள் கிறிஸ்துவ அவர் பாவி, திருடன், கள்ளன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் சதறடிக்கப்பட்டு ஓடுறாங்க. அப்போ கிறிஸ்து இவங்களுக்குள்ள வர்றதுக்கு, கதவை திறக்கிறதுக்கு ஒரு உன்னதத்துல இருந்து ஒரு பலன் வேணும். நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, இப்ப நைட்டு நேரம் நீங்க சாப்பிட்டு தூங்குறீங்க, அப்போதான் உங்க வீட்டு எஜமான், உங்க புருஷன் கதவு தட்டுறாங்க. நம்ம உற்சாகமா ஓடி வந்து திறக்க முடியுமானா திறக்க முடியாது. ஷீனமா இருக்கு, அது இருங்க பைய வர, மொத்தத்துல எலும்பி உட்காந்து இடுப்போ ஒரு இது. எங்க பாட்டி சொல்லுவாங்க, குறுக்கு நுமுக்கிறது சொல்லுவாங்க, குறுக்கு நுமுக்கிறதும்பாங்க, உடம்பு ஃபுல்லா வசவுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா பாடி டயர்டா இருக்கு இல்லையா. இது உன்னத பாட்டுல இருக்கிற வசனத்தை எடுத்து பார்த்தா அது அவங்களுடைய மாம்சக்கிரிய. நான் காலை கழுவிட்டேன், என்னுடைய வஸ்திரத்தை வந்து களைஞ்சிட்டேன், நான் வந்து எப்படி கதை திறக்கிறது. அதே நிலையில தான் இப்ப இருக்கு. நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டாலும், நீ ஊழியக்காரி, நீ இந்த ஊழியம் பண்ணணும், இந்த இடத்துல போகணும், நீ இப்படி பண்ணணும், ஒரு சுவிசேஷியா இருக்கணும், இல்ல ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், உன்னை நான் இப்படி அபிஷேகம் பண்ணியிருக்கேன், இதை செய்யணும்னு சொன்னாலும் என்ன நமக்கு முடியல. எழும்பி கதவை திறக்க முடியல, நீங்க வாங்கன்னு சொல்ல முடியல. ஆனா அதே சீஷர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பலனை பாருங்களேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர் தெழுறாரு. உயிர் தெழுறது கூட அந்த விசுவாசம் கூட ஒருத்தருக்கும் இல்லை, ஒரு பயலுக்கும் இல்லை. 12 பேர், 70 பேர், 120 பேர் கிட்ட சீஷர்கள் இருந்தாங்க, ஒருத்தருக்கும் இல்லை. அந்த கல்லு திறந்து இருக்கிற, இயேசு கிறிஸ்து காணோம், அந்த வஸ்திரம் மட்டுமே இருக்கு, அந்த பிணத்தை கட்டின வஸ்திரம் மட்டும் இருக்கு. ஆனாலும் ஒருத்தருக்குள்ளயும் இவர் உயிர் தெழுவார்னு சொன்ன காரியம் கூட ஞாபகம் வரல, அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சு அங்க எருசலேம்லயே தங்கி இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி ஜெபத்திலையும் துதிக்கிறதுலையும் எல்லாரும் அந்யோன்யமா தரித்து இருக்கும்போது என்ன ஆகுது, அவருக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்குறாங்க. அப்ப அவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வர்றார் இல்லையா. 40 நாள் கிட்ட அவங்க ஒன்னா இருக்காங்க, 120 பேர் கிட்ட, சரியா. அப்போ ரெண்டாவது காரியம், முதல் காரியம் நம்ம செவிகளை திறந்து கொடுக்கணும், சரியா, அவருடைய சத்தத்தை கேட்கணும். ரெண்டாவதா நம்ம கதவை திறக்கணும், அவர் நமக்குள்ள வர்றது. கதவை திறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப நம்ம 5-6 பேர் இருக்கணும், நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கொட்டுறோம், எதுனாலும் வந்து சொல்லி உங்க மேல நீங்க இப்படி இருக்கனால நீங்க ஷால் போடல எனக்கு கோபமா இருக்கு, நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணலையா வசனத்தின்படி எனக்கு அது இடரலா இருக்கு, அப்படி ஒருத்தர் பேசி குறை சொல்லல, அதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மன்னிச்சு கைகோத்து ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கும்போது அவருக்கு நம்ம வாசலை திறப்போம். இல்ல இப்போ இங்க உள்ள இது இல்லைன்னா உங்க வீட்டுல ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாங்க. ஒப்புரவாகிட்டு நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னிச்சு அந்த ஒரு ஐக்கிய சிநேகத்துல வளரும் போது அவருக்கு நீங்க வாசலை திறந்து கொடுப்பீங்க. அத கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ள வரும்போது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல நீங்க மற்றவங்களுக்கு மன்னிக்கும் போது கிறிஸ்து உங்களுக்குள்ள வருவாரு. ஹல்லேலூயா. இந்த 2 விஷயம். முதல் விஷயத்துக்கு திரும்ப வரேன், ஏன் செவிகள் அடைபட்டிருக்கு, வேற சத்தத்தை கேட்டிருக்கோம். அப்போ இந்த சத்தத்தை கேட்காம நான் கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கணும், என்ன பண்ணணும்னா ஒரே வழிதான், நம்ம கேட்க தீவிரமா இருக்கணும்.
ஒண்ணு. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். கேட்க தீவிரமா இருக்கணும்னா வாய் வந்து ஷட்டப் ஆயிடும் இல்லையா? வாய் அமைதியா இருக்கும். தேவன் நம்மள கிரியை நடத்தணும்னா எருசலேமினுடைய அலங்கத்தை சுத்தி வரும்போது எருசலேம் இடியுது. ஆனா என்ன சொல்றாரு, அது நடக்கிற வரைக்கும் நீங்க வாயை திறந்து பேசாதீங்க, ஒரு வார்த்தையும் பேசாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம வாயை மூடிட்டு இருக்கோம். கேட்கணும்னா, அவருடைய சத்தத்தை கேட்கணும்னா வாயை மூடணும், அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு தீவிரிக்கணும். அவருடைய காரியத்துல அதிகமா பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது, இது அதிகமா என்ன கேட்டா ஜெபிக்கிறத நீங்க கம்மி பண்ணுங்க. ஜெபிக்கிறதுனாலே உங்க பிரெயின்ல உங்களுடைய காரியம் தான் ஏவி வருதா, அதனால நீங்க அதிகமா துதிங்க. 1 மணி நேரம் துதிங்க. கடைசி 5 நிமிஷத்தை ஜெபத்துல வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு விட்டுருங்க. ஆனால் அழுவல இல்லையா, அதுக்கப்புறம் துக்க முகமா இல்லை இல்லையா, அதே மாதிரி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவருக்கு தெரியாதா, அவர் நம்ம என்ன செய்ய வைக்கணும், அவர் உங்களை பார்க்கணும், உங்களை விரும்பணும், உங்களை நேசிக்கணும். அதுக்கு நீங்க கனி கொடுங்கன்னு தான் சொல்றேன். சரி, அப்ப இது கேட்கறது. 2வது வந்து நம்ம கதவை திறந்து கொடுக்க, அதுக்கு உன்னதத்துல உள்ள பெலன் வேணும். அதுக்கு நம்ம மன்னிக்கணும், அன்பு கூறணும். 3வதா 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன், போஜனம் பண்ணணும்னு சொல்லி இருக்கு இல்லையா? இது யோவான் 4:34 இருக்கு. போஜனம்னா என்ன, அதுலயும் 2ஆ பிரிச்சு சொல்றாரு. நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், கமா போட்டு ஸ்பேஸ் விட்டு, அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்ப இவர் போஜனம் பண்றதுனா என்ன, அவன் போஜனம் பண்றதுனா இருக்கு. அது முடிஞ்சா இன்னொரு நாள் பார்ப்போம். மொத்தத்துல போஜனத்துக்குள்ள வந்துருமே. போஜனம், கிறிஸ்துவனுடைய போஜனம் எது, பிதாவனுடைய சித்தத்தை செஞ்சு அவருடைய கிரியையை நடப்பிக்கிறது தான் என்னுடைய போஜனமா இருக்குன்னு யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம் நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து பாருமா, சரியா? அப்போ அந்த வசனத்தின்படி இப்போ ஏன் நம்மளால தேவ சித்தத்தை செய்ய முடியல? அவர் சத்தம் கேட்கல, கதவை திறக்கல, அவர் உள்ள வரல. அவர் வந்து நம்ம கூட வந்து அவர் நமக்குள்ள இருந்தாதான் வந்து நம்ம தேவ சித்தத்தை செய்ய முடியும் இல்லையா? அதாவது தேவனுடைய கிரியை நடக்க வைக்க முடியும், அந்த போஜனத்தை நாம எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப ஏன் லைஃப்ல தடுமாற்றம், ஏன் நோய், ஏன் வியாதி, ஏன் இன்னல், துன்பம், அவமானம், நிந்தை, இந்த மாதிரி ஒருத்தர் மேல மூர்க்கம், வெறி, கோபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ ஏன் நமக்குள்ள லைஃப்ல நம்மள பிரச்சனை, கிறிஸ்து நமக்குள்ள இல்லை. தயவு செஞ்சு கூப்பிடுவோம், சரியா? அவருக்கு பிடிச்ச காரியத்தை நம்ம செய்வோம் இல்லையா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் வழியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ கேட்ட வசனத்துல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது இல்லை இல்லையா? நம்ம உட்கார வச்சு பெரிய ஒரு வசனத்தினுடைய சத்தியத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த வசனத்தை கேட்குறவங்களும் வாசிக்கிறவங்களும் இதை நடக்கிறவங்களும் பாக்கியவான்கள். இதே வெளிப்படத்துல தான், விசேஷத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. யோவானுக்கு தான் அது பண்றாரு. 1:3 சொல்றாருன்னு நினைக்கிறேன். 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் ரொம்ப சமீபங்க, இனி டைம் இல்லை. உண்மையிலேயே இது பேசிட்டு இருக்கும்போது, வார்த்தைகள் பேசும்போது ஆவியானவர் இந்த பாட்டு புக்கு ஜெபத்தோட்டம், அப்போ ஆவியானவர் வந்து ரொம்ப ஆழமாக பழைய என்னுடைய 7 வயசுல பாடின பாட்டெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். ஒரு மலையாளம், நான் மலையாளி, அதனால நிறைய மலையாள பாட்டு தான் எனக்கு தெரியும். அப்போது இப்போ நிறைய தமிழ் பாட்டு தெரியும். இந்த ஜெபத்தோட்டம் வந்ததுக்கப்புறம் வந்து இவர் இந்த வசனத்தை சொல்லும்போது அந்த 4 காரியங்களை சொன்னாங்களே, இதை கேட்குறவங்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் தான் பரலோக ராஜ்யம் இல்லை. வசனங்களை தெளிவாக படிச்சிடணும். இதை கேட்குறவங்க பாக்கியவான். உங்களுக்கு பலனுக்கு ஏற்றது அங்கே வந்துடும். எனக்கு பலனுக்கு ஏற்ற, நான் +2 படிச்சிருக்கிறேன்னா அதுக்கேற்ற வேலை தாங்க கிடைக்கும். 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன்னா அதுக்கேற்ற வேலை தான் கிடைக்கும். டிகிரி படிச்சேன்னா அதுக்கேற்ற வேலை தான் கிடைக்கும். அதை விட மேலே டாக்டரோ இல்லை இவன் ப்ரொஃபஷனல் வேற ஏதாவது படிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்கும். நான் 10th படிச்சுட்டு வந்து டாக்டர் வேலை எனக்கு தாங்கன்னு சொல்லி நான் இன்டர்வியூ போக முடியுமா? போக முடியுமா? 10th அந்த கிளீனர் வேலை தான் கிடைக்கும் எனக்கு. அதே மாதிரி தான் பரலோகராஜ்யம். அவனவன் கிரியைக்கு தக்க வண்ணமாய் பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். கேட்கறதுனால இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இந்த வார்த்தைய, நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள். உண்மையிலே பாக்கியசாலிகள் தான். இதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள்னு தான் சொல்லி இருக்குது. அதில் பழைய ஒரு பாட்டு ஞாபகப்படுத்தினாரு. அந்த பாட்டுக்கு ஒத்த ஒரு பாட்டு, அதான் சொல்லல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஆனந்த களிப்புடன் உதடுகளினால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து பெர்க்மன்ஸ் ஒன்று எழுதியிருப்பார். வந்து
ஆனந்த களிப்புடன் உன் உதடுகளினால் அப்படின்னுட்டு 388 பாட்டு 388. இந்த பாடலுக்கு போயிட்டீங்க சிஸ்டர்ன்னு நினைக்காதீங்க, வசனம்தான் பாடலே. எப்பவும் நம்ம அப்படிதான் இருக்கணும். பாட தெரியுமா? தெரியாதா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரானும் மேலானது, உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம்னு அவர் சொல்றாரு. இந்த பாட்டையும் ஆவியானவர் ஞாபகப்படுத்தினாரு. எனக்கு பாட்டே தெரியாது, ஒரு 2 லைன் தான் தெரியும். இன்னொரு பாட்டு பழைய பாட்டு, இது எனக்கு பாட தெரியும், ஆனால் வாய்ஸ் இல்லை, ஆனாலும் பாடுறேன். യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര മോദമേ, യേശുവിനാൽ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര മോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ. ആശ തന്നോടെന്നും എന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശ തന്നോടെന്നും എന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശതന്റെ കൂടെ വാഴാൻ കാക്ഷിച്ചിടുന്നേ, ആശതന്റെ കൂടെ വാഴാൻ കാക്ഷിച്ചിടുന്നേ. പൊക്കി എൻ്റെ പാപമെല്ലാം തൻ്റെ യാഗത്താൽ, നീക്കി എൻ്റെ ശാപമെല്ലാം താൻ വഹിച്ചതാൽ, ഓർക്കുന്തോറും സ്നേഹം എന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ, ഓർക്കുന്തോറും സ്നേഹം എന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ. പാർക്കുന്നേ ഞാൻ കൂടെ വാഴാൻ ഇന്നു സാധ്യമോ, പാർക്കുന്നേ ഞാൻ കൂടെ വാഴാൻ എന്നു സാധ്യമോ. യേശുവോട് ചേർന്നിരുപ്പതെത്ര മോദമേ, യേശുവിനാൽ ജീവിക്കുന്നതെത്ര ഭാഗ്യമേ. அடுத்த லைன்கள் எல்லாம் நிறைய இருக்குது, பாடுறதுக்குள்ள அந்த வாய்ஸ் எனக்கு வரல, அதனால பாடல. நல்ல உண்மையிலே சொல்றேன், உனக்கு என்ன வயசு? 12, 14. உனக்கு என்ன வயசு? 10. உன் வயசுல நான் பாடினது. ஒரு பாட்டு பாடு பாப்பேன் காணாம. இது எனக்கு காணாம அங்க இருந்து நான் அந்த லைன் எனக்கு காணாமலே ஆவியானவர் எப்பவோ 10 வயசுல, இன்னைக்கு எனக்கு 43 வயசு ஆகுது, 10 வயசுல நான் பாடின பாட்டு ஆவியானவர் என் இருதயத்துக்குள்ள கொடுத்த. நான் சர்ச் பண்ணி எடுத்தேன் கூகுள்ல இருந்து. நீங்க வசனம் பேசி கொண்டிருக்கும் அவர் பேசிட்டே இருந்தார் இருதயத்துல. அவர் அந்நிய பாஷையில பாடி அவர் பாடுறாரு, அவருடைய வார்த்தைகள் அவர் அகமகிடாரு. அதனாலதான் அந்த தமிழ் பாட்டை எடுத்து ஆனந்த களிப்படைகிறாரு ஆவியானவர். அந்த வார்த்தையை இவங்க அவர் பேசும்பொழுது ஆனந்த களிப்படைகிறார் ஆவியானவர். அப்போ ஆனந்த களிப்புல இந்த பாட்டு ஆவியானவர் ஏறெடுக்கிறார். நான் பாட சத்தம் கேட்டுதான், நான் பாடின சத்தம் உனக்கு இங்க இல்ல இல்ல, ஆவியானவர் உள்ள பாடினார் இந்த பாட்டை. இதுதான் உள்ளார்ந்த மனிதன் புதுப்பிக்கப்படுறதுன்னு. உள்ளார்ந்த மனிதன் ஆயத்தமா இருக்கணும் எப்பவுமே. வெளிப்புறத்தை எல்லாம் அவர் பார்க்கறது உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன். அந்த உள்ளுக்கு உள்ள மனுஷன் பலன் அடைந்து நீ சௌக்கியம் அடைவாய்ன்னு சொன்னால் அது சௌக்கியமாகும், அது மறு வேற இல்லை. அதுதான் பலனுங்கிறது. அந்த பலனை நமக்கு கொடுக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லி, இது வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம். இதுதான் போஜனம். எனக்கு அவர் போஜனம் கொடுக்கிறார் பாரு ஆவியில. கதவை திறந்து கொடுத்துட்டோன்னா உள்ள வாசம் செஞ்சிருவாரு அவர். அந்த அந்த போஜனத்தை எடுப்பாரு, எடுத்து நமக்கு கொடுப்பாரு பாருங்க. இதனுடைய இன்னும் ஐயா, அன்னு தீரும் என்ற கஷ்டம் இன்னி மண்ணிலே, அன்னு மாறும் என்ற துக்கம் நிச்சயம் தானே. அர்த்தம் புரியுதா? அர்த்தம் புரியுதா இந்த பாட்டினுடைய? இயேசுவோடு சேர்ந்திருப்பது எത്ര மோதமே, இயேசுவினால் ஜீவிக்கிறது அത്ര பாகியம். எவ்வளவு இயேசுவோடு கூட நான் சேர்ந்திருக்கணும்னு நான் மோகப்படுறனோ அவ்வளவு அது ஒரு பாக்கியமாய் நினைக்கிறேன்னா, அன்னைக்கு நான் 10 வயசுல இந்த பாட்டு பாடணும், அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை எழுதியிருக்கணும்? அந்த பக்தன் எழுதியிருக்கணும்ல இந்த பாட்டு. இன்னைக்கு ஆவியானவர் அவர் ஞாபகப்படுத்தினாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரை நீ நினைச்சு பாரு. என்னைக்கோ எழுதின ஒரு பாட்டை நான் பாடினேன், சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் பாடின பாட்டு தான். நல்லா கையடிச்சு பாட்டு பாடுவோம், பயங்கரமா பாடுவோம். ஒன்னொன்று முன்னாடி ரொம்ப உற்சாகம். அவங்க சொன்னாங்கல்ல, கை பிடிச்சு போறதை விட, கையை பிடிச்சு இழுத்து ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போறதை விட நாம் உகந்ததா மனமகிழ்ச்சியா போறது ரொம்ப சந்தோஷம். ஏன் நான் போன் பண்ணா இங்க வருவாங்க நிறைய கூட்டம், எனக்கு தெரியும். இங்க நான் போன் பண்ணா நிறைய கூடுவாங்க.
நான் பண்ண மாட்டேன். விரும்பி வரணும். விரும்பி வர ஆசீர்வாதம், நீங்க விரும்பி வந்திருக்கீங்கிற ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்குது. அது மகிமையானதா இருக்கிறது. விரும்பி வரணும் ஆண்டுடைய சமூகத்துல. நான் கைப்பிடிச்சு கொண்டு போறதில்ல, நான் போனோம் அந்த இடத்துக்கு விரும்பி. அதை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. விரும்பி நான் போய் நின்று இந்த ஆகாரத்தை உண்ணணும். கதவு தட்டிட்டே இருக்கிறேன், அவருக்கு திறக்க தெரியும். உருவாக்கின கதவை திறக்க தெரியாதா? பேரி அடைச்சாருன்னா திறக்க தெரியாதா? அவருக்கு திறக்க தெரியும். அந்த வாசல் அவர் அடைச்சாருன்னா அவருக்கு திறக்க தெரியும். உன்னை உடைச்சு உருவாக்கும் அவருக்கு தெரியும். இடிச்சு பிழிஞ்சு நல்லா போய் எண்ணெய் எடுக்க தெரியும். வேண்டாம், அழைப்பு கொடுத்தாரு. சத்தம் சத்தம் கேக்குதா? இல்ல. சினிமா சத்தம் கேக்குதா? ஃப்ரீ ஃபயர் சத்தம் கேக்குதா? உனக்கு கெட்ட வார்த்தை சத்தம் கேக்குதா? தினமும் நிறைய கூப்பிடுறீங்கல்ல, ஃப்ரீ ஃபயர்ல எத்தனை கெட்ட வார்த்தை கூப்பிடுறீங்க? சொந்த தாயும் தகப்பனையும் அவமானப்படுத்துறீங்க ஃப்ரீ ஃபயர்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ரீ ஃபயர் உனக்கு சாப்பாடு போடாது. லாக்டவுன் வருது, வீட்டுல படிப்பு, ஸ்கூல் திறக்குமான்றது தெரியாது, சந்தேகமா இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் திறக்கிறது தெரியாது, சந்தேகமா இருக்குது. ஆனா விளையாட்டுல கெட்ட வார்த்தை, விளையாட்டுல கிண்டல், கேலி, களியாட்டுக்கள், சிரிப்பு. ஆத்மா, உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. உனக்காக தான் இன்னைக்குள்ள நாள். 10 வயசுல கற்றுக்கொண்ட ஒரு பாட்டு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாருன்னா, அன்னைக்கு நான் ஒன்ன மாதிரி தான் இருந்தேன். கிரிக்கெட் விளையாடுவேன் ஆம்பளை பிள்ளைங்களோட போய் சேர்ந்து. நான் ஒன்ன மட்டும் திட்டல, ஒன்ன மாதிரி தான் நான் இருந்தேன்னு சொல்ல வரேன். புரியுதா? உன்னை திட்டத்துக்காக சொல்லல. இன்னைக்கு நீ ஆண்டவர் சமூகத்துல, நான் அன்னைக்கு ரொம்ப உற்சாகமா ஆண்டோட சமூகத்துக்கு போவேன். அன்னைக்கு நான் பண்ணது இன்னைக்கு என்ன காப்பாத்திச்சுது. என்னோட ஐக்கியமாயிரேன்னு. புரியுதா? எங்க அப்பா பனையில உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்து இருந்துட்டு எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க அம்மாவை நல்லா திட்டுவாரு, பயங்கரமா கெட்ட வார்த்தை கூட, போறா பாரு பயிலோட விளையாடுறதுக்கு. எல்லாம் பசங்களா தான் இருப்பானுங்க, எல்லாம் பையனுங்களா தான் இருப்பானுங்க. ஏன்னா எங்க தம்பி, எனக்கு இளையது தம்பி, அவங்க கூட விளையாடுறவங்களோட நானும் விளையாட போயிடுவேன். கிரிக்கெட் விளையாடுறேன். அன்னைக்கு இருக்கிற எல்லா கிரிக்கெட் ஆளுங்களையும் எனக்கு தெரியும், பேர் வரைக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். முட்டிக்கு கீழே விழுந்தா என்ன, முட்டிக்கு மேலே பால் விழுந்தா என்ன, ஸ்டெம்பில் விழுந்தா என்ன, ஸ்டெம்பு கீழே விழுந்தா என்ன, அந்த லைனுக்கு பக்கத்தில் விழுந்தா என்ன, லைனுக்கு வெளியில், இதெல்லாம் அப்போ விளையாடுறது நான். இப்போ எனக்கு அதனுடைய எந்த அறிவும் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் இன்னைக்கு நீ ஃப்ரீ ஃபயரில் அனுபவிக்கிற இந்த கெட்ட வார்த்தை, அன்னைக்கு கெட்ட வார்த்தை கூப்பிட மாட்டேன். யாரும் கடிஞ்சு விளையாடுவேன், நல்லா பயங்கரமாக விளையாடுவேன். ஆனால் பயபக்தியாக இருப்பேன் ஆண்டோடைய சமூகத்தில். ஒவ்வொரு சர்ச்சில் பாஸ்டர்ஸும் மாறமாக கேட்பாங்க, அந்த பிள்ளை யாருன்னு கேட்பாங்க. அவ்வளோ சத்தமாக பாட்டு பாடுவோம் முன்னாடி இருந்து. என் வாய்ஸ் அப்பவும் இப்படிதான், நல்ல சத்தமா பாட்டு பாடுவேன், பயங்கரமா ரொம்ப விரும்பி பாடுவேன், அனுபவிச்சு பாடுவேன் பாட்டெல்லாம். அந்த வார்த்தையை எவ்வளவு ஆழமா எனக்கு பதிஞ்சிருந்தாச்சுன்னா மறுபடியும் ஆவியானவர் அதை நினைப்பு கூட்டியிருப்பாரு. ரொம்ப ஆழமான பாட்டு. அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு. இந்த வசனம் சாதாரணமா கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு கூட இருப்பானுங்க. நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, நாங்க பரலோக ராஜ்யம் போறதுக்காக வந்திருக்கிறோம் அப்பா. ஆனா எங்க பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு கவலை இருக்கிறதா ராஜா? ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க இன்னும் எழும்பி பல்லு தேய்க்கலப்பா, காலை உணவு சாப்பிடல, தூங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளும் பரலோக ராஜ்யம் வரணும்ப்பா. எங்க பிள்ளைகளும் இந்த சத்தத்தை கேட்கணும் ராஜா. என் பிள்ளைகளும் வசனம் வாசிக்கணும் ராஜா. எங்க பிள்ளைகளும் பக்தி வைராக்கியமாய் எழும்பணும் அப்பா உடைய சமூகத்துல. இப்படி வீட்டுல இருக்கிறது கள்ளதேவன் அப்பா. ஒரு ஆராதனை இடத்துல போய் ஆராதிச்சு துதித்து பாடணும் ஆண்டவரே. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வீடை கூட நான் ஜெபிக்கிறேன் இல்லப்பா. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல படிப்பும் நல்ல காலேஜ் கூட நான் படிக்கிறேன் ஆண்டவரை, ஜெபிக்கிறேன் இல்லப்பா. என் பிள்ளைக்கு நோயில இருந்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறேன் இல்ல. என் பிள்ளை ஃப்ரீ ஃபயர்ல இருந்து, கேம்ல இருந்து, ஆபாச படங்கள்ல இருந்து மாறணும்னு ஜெபிக்கிறோம் இல்ல. ஏசப்பா, என் பிள்ளை ஒரு ஆத்துமா, இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும்ப்பா.
அப்படின்னு ஜெபிக்கிறோமா? இந்த உலகத்தின் நிரந்தர ஆண்டவரே தற்காலிகமான விடுதலையை நீ ஆசைப்படாத மகளே. இந்த உலகத்தினுடைய தற்காலிகமான ஆண்டவரே சப்பா விடுதலை வேண்டாம் நம்ம பிள்ளைகளுக்கு. தற்காலிகமா இருக்கிற ஆனந்தமும் தற்காலிகமா இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைங்களுக்கு வேண்டாங்க. நிரந்தரமா நம்மளோடு கூட ஆளுகை செய்கிறது, நிரந்தரமா சிங்காசனத்துல உட்காருக்க அந்த பரலோகத்துல நம்ம பிள்ளை இல்லை என்றால் நீங்க நினைச்சு பாருங்க, தனவானும் லாசரும் நீங்க பரலோகத்துல இருக்கமோ உன் பிள்ளை நரகத்துல இருப்போம்னால தாங்கிக்க முடியுமா? நீ பரலோகத்துல இருக்கமோ உன் பிள்ளை நரகத்துல இருக்கிறதுனால தாங்க முடியுமாங்க? இன்னைக்கு சம்பாதிச்சு வீடும் சொத்து சுகமா இருக்கலாம், ஆனா அவன் பரலோக ராஜ்யத்தை இழந்துடுறாங்க. நேத்துக்கு ஒரு வீட்டை சந்தித்தேன். 6 வருஷம் வெளிநாடுல இருந்து பணம் சம்பாதித்து பணம் தன் வீட்டை கட்டணும், தன் சகோதரங்களை திருமணம் பண்ணி கொடுக்கணும், தன் வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கணும் என்று போன நபருங்க திரும்பி வந்தது கிட்னி ஃபெயிலியர் ஆகி. அந்த தாயும் அந்த மகளும் பிள்ளைங்க மூலமா சொல்லுகிறாங்க, எல்லாத்தையும் வித்தேன், 35 லட்சம் 40 லட்சத்துக்கு மேல நாங்க செலவு பண்ணணும், ஆனால் இப்ப டயாலிசிஸ் நான் போகிறது, அந்த கிட்னி புதிதாய் மாறவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை உருவாக்க கூடியவர். நீ ஆராதிக்கிற தேவன் உன் சரீரத்தின் அவயவங்களை புதிதாக்க கூடியவர். அது பழசாகாதுங்க, நீ வயதாக மாட்டாய். அதுதாங்க ஜீவ விருஷத்தின் கனி. அதை புசிக்கதான் உன்னை அவர் கூப்பிடுறாரு. பணம் சம்பாதித்த அந்த மகனுக்கு சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதாங்க. இன்னைக்கு சாப்பிட முடியுமா? அந்த சரீரம் அதை சுத்திகரிக்காது. குடலுக்குள்ள போகிறது சுத்திகரிக்கிறது கிட்னி, அது அந்த நாடி நரம்புக்கு போகல பாருங்க. ஒண்ணும் சாப்பிட முடியாது, குடிக்க தண்ணி கூட குடிக்க முடியாதுங்க, அளந்துதான் குடிக்கணும். இரவும் பகலும் ஜபிக்கிறீங்கல்ல, இரவும் பகலும் பாட்டு கேட்கிறீங்கல்ல, ஆண்டவருடைய பாட்டை இரவும் பகலும் வாய்தத்தை வாசிக்கிறீங்கல்ல, ஜெபிக்கிறீங்கல்ல, எங்க உங்களுடைய துதி சத்தம்? பயந்து பயந்து கர்த்தரை நடுங்குறி ஆராதிக்கிறீங்க, சரீர வேதனையோடு கூட தேவனை ஆராதிக்கிறீங்க, பலகீனத்தோட தேவனை ஆராதிக்கிறீங்க. பலன் அடைஞ்சுச்சா? பலன் அடையணுங்க, அந்த பலன் வரணும், அந்த பலன் வரணும். பாருங்க, இந்த தொண்டை பிரச்சனை சத்தமே வராது. ஆண்டுட்ட நான் சொல்லுவேன், பரவாயில்லைங்க, தைராய்டு வந்து அது வெடிச்சு போனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனாலும் தேவனுக்கு என்று எழும்பி பிரகாசிக்கணும். அவருடைய வார்த்தையை நான் சொல்லுவேன், நான் சத்தமா தான் ஜெபிப்பேன், நான் சத்தமா தான் நான் ஆராதிப்பேன். ஆண்டுடைய சமூகத்துல என் சத்தத்தை ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. உனக்கு விரோதமாக எழும்பி நிற்பவன் யார்? உனக்கு வேற விரோதமாக சொல்லுபவன் யார்? உன்னை குற்றப்படுத்துவன் யார்? உங்க பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுங்க, இல்லைன்னா தனவானும் லாசருனுடைய கதை மாதிரி ஆயிடும். லாசரு பரலோக ராஜ்யத்திலும் தனவான் நரகத்திலையும் இருந்தான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு போன் பண்றாங்க, அக்கா நீங்க ஜெபிக்கிறீங்க ஆனா என்னுமே வந்து மாற்றம் தெரியலன்னு. எப்படி மாற்றம் தெரியும்? எப்படி மாற்றம் வரும்? உன்னுடைய கணவனுக்காக ஜெபிக்கிற மாற்றம் எப்படி வரும்? அந்த ஆத்துமாக்கான கவலை உனக்கு இல்லையே. நான் என் கணவருடைய ஆத்துமா ஆதாயத்துக்காக ஜெபித்தேன், அந்த ஆத்துமா நஷ்டப்படக்கூடாது என்று ஆத்துமா ஆதாயத்துக்காக நின்ற தேவனுடைய திறப்பின் வாசலிலே. என் சரீர சுகத்திற்காக நான் ஒரு புருஷனை கேட்கவில்லை, என்னுடைய ஆதாயத்தை பணம் சம்பாதித்து தாய் என்ற ஒரு புருஷனை நான் கேட்கவில்லை. என்னுடைய மாம்சம் பாதி மாம்சம், அந்த ஆத்துமா அழியக்கூடாது, அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும் என்று கேட்டேன். அவர் கொடுத்தாரு. ஆத்துமா ஆதாயம் செய்கிறையா? அவருக்கு ஏற்ற கிரியை நடப்பிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவர் திறப்புல நிற்கிறார் ஆத்துமாக்களுக்காக, அவர் பெற்றெடுத்திருக்கிற ஆத்துமாக்கள். நீங்க நில்லுங்க பார்க்கலாம் உங்க பிள்ளைங்களுக்காக. ஆண்டவரே
பரலோக ராஜ்யத்துல எங்க பிள்ளைங்களும் வரணும் அப்பா. பரலோக ராஜ்யத்துல என் கணவரும் வரணும் அப்பா. பரலோக ராஜ்யத்துல நான் மட்டும் போனா போதாது. நான் உபவாசத்துக்கு போறேன், நான் உபவாச ஜபத்துக்கு போறேன், ஜப கூடுகளுக்கு போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், துதிக்கிறேன். ஆனா என் வீட்டு ஆளுங்க அதெல்லாம் செய்யல. அவங்க உலக கவலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். உன்னை போல மாற்று. அவங்க மீட்புக்காக நீ ஜெபி. உன்னுடைய கனி அவர்களை மனமாற வைக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கும்படியாக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். நீ பரலோகம் ஏறி செய்யல, அவர் வார்த்தையை கொடுத்தார். அக்கினிமயமான வார்த்தைகள். அது உன்னை புடமிடும். அது உன்னை புடமிடும். அக்கினி சூளைக்குள்ளவரை புடமிட்டு எடுக்கும் அந்த வசனம். ஊனுகளையும் கணுக்களையும் அது பிரிக்கும். அவர் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பிரித்தெடுப்பார். அதுதாங்க அக்கினி அபிஷேகம். வார்த்தை உன்னை நெருப்பு போல புடமிடும். அந்த புடமிடுதல் உன்னை நிக்க முடியாம விழுற பாரு. அந்த நெருப்பு தாங்க முடியாம கடமைக்காக ஜெபிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லைங்க. அவர் விரும்புறது இல்லை. உன்னையே நீ பலியா கொடு. கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்பா, இந்த மத்தியான வேளையிலே இந்த கூடிகளை வந்த குடும்பத்தினுடைய கருத்திலே கொடுக்கிறேன் ராஜா. நல்ல வசனங்களை நீங்க தந்தீங்க. வார்த்தைகள் கணுக்களையும் ஊறுகளையும் வேர்விருக்கிறது ஆண்டவர். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அது வேர்திருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் வந்து எங்களை புடமிடுகிறது கர்த்தாவே. நீ நாங்கள் புடமிட்டதுக்கு அப்புறம் பொன்னை நெருப்பிலிட்டு சூடு பண்ணி அதனுடைய எல்லா களும்புகளும் மாறும் பொழுது அது சுத்த பொன்னாய் மாறுகிறது. நீ சுத்த பொன்னாகலன்னா அவருடைய ராஜ்யத்துல நீ பிரவேசிக்க முடியாது. முழுமையாய் பரிசுத்தமாகாமல் நீ ஒரு நாளும் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, முழுமையாய் என்னையும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களை நீர் மாற்றும். எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. என் பிள்ளைங்க வரணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துல வரணும் ஆண்டவர். அப்பா, அவர்கள் சிந்திக்கணும். அவருடைய வார்த்தைகளில் இருந்து ஆண்டவரே, நாவிலிருந்து நல்ல வார்த்தை வரணும். கெட்ட வார்த்தை புறப்படுகிறதுனா அது கெட்ட கனி கொடுக்கிற மரமா இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து நல்லதும் கெட்டதும் வருதுன்னா அது சரியில்லை. அதை சரிப்படுத்தணும். வெட்டி களையில நறுக்குங்க. வெட்டி களைய நறுக்கி அதை வெட்டி சரிப்படுத்துங்க. அதுக்கு எருது போடுங்க, தண்ணீர் பாய்ச்சுங்க. அது ஒரு நாள் பலன் கொடுக்கும். அதுதானே எஜமானிட்ட கேட்டு வாங்கினீங்க. எஜமானனே வெட்டி போடாதீங்க, ஒரு வருஷம் கூட விட்டுருங்க, நாங்க எருது போடுறோம்னு ஊழியக்காரங்க கேட்டாங்க. ஐயோ, என் ஆலயத்துல இருந்து ஆத்துமாக்களை எடுக்காதீங்க, ஒரு வருஷம் கூட விட்டு வைங்க, நான் எருது போடுறேன்னு. நீ எருது போட மறந்துட்டேன்னா, நீ நீர்ப்பாய்ச்ச மறந்துட்டேன்னா விளைய செய்கிற தேவன் உன்னை மறந்து போய் விடுவார். அதை விளைய செய்ய வைக்க மாட்டார். அது அவர் விளைய செய்ய வைக்கணும்னா நாம எருது போட, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொத்தி எருது போடணுங்க. நம்ம வார்த்தை போடணும். அந்த வார்த்தை அவனை நெருப்பாய் கொற்றும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க கேட்ட வசனத்தின் மூலம் உங்களுடைய சத்தத்தை கேட்க, மீது எந்த சத்தம் என் காதல கேட்குதோ அந்த சத்தத்தை எல்லாம் எடுத்து மாற்றுங்க. உங்க சத்தத்தை கேட்கணும். அப்ப நாங்க உங்க சத்தத்தை கேட்கணும். உங்களுக்கு நான் கதவை திறக்கணும். நான் சத்தம் கேட்டாதான் கதவை திறக்க முடியும். இல்லைன்னா நான் கேட்கும் அந்த கதவை திறக்க முடியாது. கதவை நான் திறக்கணும்னா எழும்பி நடந்து வரணுங்க. எழும்பி நடந்து வரணும். அப்படி சமூகத்துல நாம சுற்றி வரணும். எழும்பி நடந்து வந்து கதவை திறக்கும் பொழுது அவர் உன்னிடத்துல பிரவேசிப்பார். உன்கிட்ட கனி இருக்கணும், நான் புசிக்கணும், உன்னோடு கூட போஜனம் பண்ண வேணும். சும்மா சத்தத்தை கேட்டு நீ கதை திறந்து கொடுத்த மட்டும் போதாது, கனி இருக்கணும் அங்க புசிக்கிறதுக்கு. அவர் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவா, நீ அவரோடு கூட போஜனம் பண்ணுவா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலம் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்கப்பா. இதோ நாங்க தூக்கி செல்லுகிறோம். எங்களை உருவாக்கும், எங்களை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுத்துக்கொண்டு இயேசு நாம ஜெபத்தை கொள்ள நல்ல பிதாவே, ஆமென்.